பேசலாமான்னு கேட்கிறாரு. களத்துல பேசலாமான்னு கேட்கிறாரு. பிரகாஷ் டிரான்ஸ்லேட் பண்ண. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ನಮ್ಮ ಬರಗೂರು MLA ತಳವಾರ್ ಮದಯಲಿಗನ್ ವೇದಿಕೆಯಲ್ಲಿಕ್ಕೆ, ನಮ್ಮ ಪ್ರಕಾಶ್ MLA ಹೊಸೂರು ಇದಕ್ಕೆ, ನಮ್ಮ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ನಮ್ಮ ನೇತಾ ಶಿವಕುಮಾರ್ ಇದಕ್ಕೆ, JKS ಬಾಬು இருக்கு, VKS கோவிந்த் இருக்கு, VK கோவிந்த் இருக்கு, கோவிந்த் சுவாமி, தங்க சுப்பிரமணியம் இருக்கு, ஸ்ரீனிவாஸ் இருக்கு, செந்தில் இருக்கு, ಹರ್ಷವರ್ಧನ್ இருக்கு, செந்தில் குமார் இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಹಂಸವೇಣಿ ಸೆಂಥಿಲ್ ಕುಮಾರ್ ಇருக்கு. ನಮಸ್ಕಾರ. ಬಹಳ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ಕಾವೇರಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಇವತ್ತು ಬಂದು ಒಬ್ಬ ಹಿರಿಯ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತ ನಿಮಗೋಸ್ಕರ ಹಗಲು ರಾತ್ರಿ ದುಡಿಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಪಟ್ಟು ನಮ್ಮ ಶಿವಕುಮಾರ್ ಅವರ ಮತಯಾಚನೆಗೆ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல கேண்டிடேட், முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், உங்களுடைய பணியாற்றுவதற்காக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நின்றிருக்கிறார். அவர்களுக்கு வாக்கு சேர்க்க வந்திருக்கிறேன். ನಾನೊಬ್ಬನೇ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. ನನ್ನ ಜೊತೆ ನಮ್ಮ ಮಿತ್ರರಂತ ರಾಮಲಿಂಗಾರೆಡ್ಡಿ ಅವರು, ನಮ್ಮ ಆನೇಕಲ್ ಶಾಸಕರಾದಂತ ಶಿವಣ್ಣ ಅವರು ಮತ್ತು ಇನ್ನ ಪಕ್ಷದ ಅನೇಕ ಮುಖಂಡಗಳೆಲ್ಲ ಕೂಡ ಶಿವಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಗೆಲ್ಲಿಸಲೇಬೇಕು, ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಪಡಿಲೇಬೇಕು ಅಂತೇಳಿ ಇಡೀ ಭಾರತೀಯ ರಾಷ್ಟ್ರೀಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. நான் மட்டும் இங்க வரல, என்னுடைய காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ராமலிங்காரெட்டி அவர் வந்திருக்காங்க. பக்கத்துல மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவகுமார் வந்திருக்காங்க, சிவண்ணா வந்திருக்காங்க, ஆனேக்கல் MLA வந்திருக்காங்க. இன்னும் பல பேர் என்னுடைய வருகை தந்து இவர் வெற்றிக்காக காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு காவேரி பட்டணத்துக்கு வந்திருக்கிறது. ನನಗೆ ಇವತ್ತು DMK ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಂತ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಅವರ ಒಕ್ಕೂಟ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಿತ್ರ ಅಂತ ಶಿವಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ಈ ಸೀಟ್ ಅನ್ನ ಸ್ಪರ್ಧೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟದಕ್ಕೆ ನಾನು ಅವರಿಗೆ 1 ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರ, ಅಭಿನಂದನೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்ம மதசார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர் நம்ம செல்லக்குமாருக்கு இந்த பகுதியில் சீட் கொடுத்ததுக்கு நான் அவருக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்றேன். ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ಈ ದೇಶದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನ ನಿಮಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ತಂದುಕೊಡ್ತು. ಕಾಂಗ್ರೆಸ್ ಇತಿಹಾಸ ಈ ದೇಶದ ಇತಿಹಾಸ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಶಕ್ತಿ ಈ ದೇಶದ ಶಕ್ತಿ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಈ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ತಂದುಕೊಟ್ಟಿದೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಈ ದೇಶಕ್ಕೆ ರಾಷ್ಟ್ರಗೀತೆ ತಂದುಕೊಟ್ಟಿದೆ. ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ ಈ ದೇಶಕ್ಕೆ ಸಂವಿಧಾನ ತಂದುಕೊಟ್ಟಿದೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಈ ದೇಶಕ್ಕೆ ತ್ರಿವರ್ಣ ಧ್ವಜ ತಂದುಕೊಟ್ಟಿದೆ. ಆ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ಶಿವಕುಮಾರ್ನ ಇಲ್ಲಿ ನಾವು ಸ್ಪರ್ಧೆಗೆ ಇಳಿಸಿದ್ದೇವೆ. காங்கிரஸ் பார்ட்டி நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஒரு பார்ட்டி எதுன்னு சொன்னா அது காங்கிரஸ் பார்ட்டி. நமக்கு சுவாபிமானத்தை கொண்டு வந்த பார்ட்டி எதுன்னு சொன்னா அது காங்கிரஸ் பார்ட்டி. எல்லாத்துக்கும் காங்கிரஸ் பார்ட்டி தான் முக்கிய காரணகர்த்தராக இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்ம செல்லக்குமார் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ಸಂವಿಧಾನ ಕೊಟ್ಟಿದೆ, ರಾಷ್ಟ್ರಗೀತೆ ಧ್ವಜ ಕೊಟ್ಟಿದೆ, ಸಂವಿಧಾனம் கொடுத்திருக்கு, ராஷ்டிரகீதையும் காங்கிரஸ் பார்ட்டி தான் கொண்டு வந்திருக்கு. இப்படி பல்வேறு வளர்ச்சிகளை செய்த பார்ட்டி தான் காங்கிரஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டி மூலமாக தான் செல்லக்குமார் இங்கே நிற்கிறார்.